சரி, நீ எது மோட்சத்துல ஆனந்தம்னு சொல்றேன்னு? ஜீவாத்மா தனியா இருக்கிறது தான், அதைத்தானே உன் பொண்ணு சொல்றான்னு. நீ என்ன சொல்ற? ஜீவாத்மா தனியா இருந்தா ஆனந்தம்ங்கிற, உன் பொண்ணு லேடிஸ் தனியா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் தனியா. அவர் அப்படி இல்லையே, மனைவி கணவனோடு இருந்தால்தான் முழு வாழ்க்கை, கணவன் மனைவியோடு இருந்தால்தான் முழு வாழ்க்கை. ஆண் பெண் இருவரும், ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் பிரித்து வைத்தான் மிகச்சரியாக. ஜகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக புதுக்கவிஞர். அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாதானே முழு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாராம் ஜாம் கைவல்யா. அப்ப சுவாமி திரும்ப கேட்டாராம், அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து இருந்தாதானே முழுமையான மோட்சம்? நீ ஜீவாத்மா ஒன்ன நீயே அனுபவிச்சுட்டு இருந்தா எப்படியா முழு மோட்சம்? அப்பதான் பொறி தட்டித்து, தனிமையிலே இனிமை காண முடியுமா? பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலரும் கவிதையிலே நிலைமறக்கும் பாவலரும் இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாலும் தனிமையிலே இனிமை காண முடியாது. ஆண்டவனுக்கும் ஜீவாத்மா சேர்ந்து இருந்தாதான் ஆனந்தம், ஜீவாத்மாவுக்கும் பெருமாளோடு சேர்ந்து இருந்தாதான் ஆனந்தம்.